சார் நான் இந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள்ல அண்ணன் ஆகி ஐயா ஆகி அது இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்திருக்காருன்னு. இல்ல, அது எங்களுடைய காதல் பாட்டு. என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சிட்டார் அவரு. அற்புதமான விஷயம். எனக்கு டைரக்டருடைய இதை பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான். அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சந்நியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்னும் பாடெல்லாம் முயற்சி பண்ணாங்க, விட்டுருங்க அதுவா வரும் அப்படின்னாரு. பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது. அந்த கவனம் பண்றது, எஸ்பிபி குரல்ல இருந்தா நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்றது, அதெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஈஸியா இருக்கணுங்கிறது தான் அவரே உங்களுக்கு கொடுக்க போறாரு அந்த அட்வைஸ். அதை நானும் சொல்லுகிறேன். ஈஸி. நிறைய பேர் அதைத்தான் தனுஷன் சொன்னாரு, இந்த ப்ரெஷர் 1000 வரும், பட் நீங்க எப்படி அவரை பார்க்குறீங்களோ அப்படி எழுதுங்க. ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா 8 பார்ட் எடுக்கலாம். ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா அது ஒரு படம். ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார். பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாது. இல்ல, அவர் 6 அடியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க. ஆமா, ஆனா 1 அடி பாட்டு கேட்டா போதும். அந்த மாதிரி நாங்க இப்ப கூட பேசிட்டு இருந்தோம். அதுல பொறாமை பிடித்தவர்கள், நல்ல வேளை எனக்கு இசையில புரியும் அவ்வளவுதானே தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது. அதனால எனக்கு அவர் மேல பொறாமையே கிடையாது. அவர் செய்யறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு. அதாவது எங்க அப்பாவுக்கு பாடவே வராது. சரிகம பதனிசாவை சானிதப்பா மகரிசான் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும். ஆனா ரசிப்பாரு. அவரு தான் நாங்கெல்லாம் பாடணும், இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும், வருது உனக்கு கத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்க அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பார்க்கிறேன். நான் எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது. அதைத்தான் பாரதி ராஜா சொன்னாரு. எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து விட்டன. வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பத்தி. இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை, மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை, இசையெல்லாம் தெரியாம வாழ்க்கையில இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்றவங்க சொல்ற கதை. என் கல்யாணத்தும் போது இந்த பாட்டு, நான் எனக்கு முதல் குழந்தை பிறந்த போது இந்த பாட்டு அத்தனை பேரும் அதை பேசுறாங்க. ஒரு நான் இப்ப எல்லாரும் சொல்லும் போது இவர் வாழும் காலத்தில், நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன். ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பவும் இருக்கும். அது